Watch full episodes on Jio Hotstar. இதாங்க இது எழுதி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப ருசியா இருக்கு தாத்தா, நீங்களும் குடிச்சு பாருங்க. ஐயா ஐயா நாட்டாம் ஐயா, நாங்க புர்புரி நகர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சாமி, வாழ வைங்க. உங்களுக்கு சேவை பண்றதுக்காக 10,000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் சாமி. ஓ, வேலை செய்ய வந்தீங்களா? எங்களுக்கும் இங்க ஆளுங்க நிறைய தேவைப்படுறாங்க. வாங்க உள்ள வந்து வேலை செய்யுங்க. என்ன வேலைன்னு சொல்ற வாங்க, என் கூட வாங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நீடிங் நீடிங். மாஸ்டர் மாஸ்டர், இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? இதுதான் கிச்சன். இப்போ நீங்க சமையல் ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும், என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உதவி பண்றேன். நான் இங்க தான் இருப்பேன். இங்கிலீஷ்ல இதை என்ன சொல்லுவாங்க? ஹெல்ப் ஹெல்ப். நான் இங்க தான் இருப்பேன். இங்க தான் இருப்பேன். சரி, நீங்க இங்க சமையல் பண்ணுங்க. நானும் கஜகஜாவும் போய் வெளியில உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணிய ஊத்துறோம். என்ன சொல்றீங்க? சரியா? செடி கொடைகளுக்கு தண்ணி ஊத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நீங்க சமையல பண்ணுங்க, நான் அவங்களுக்கு பச்சை மிளகா சட்னி பண்ணி கொடுக்கிறேன். அதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட். இங்க எங்கேயுமே மாவை காணுமே. முதலாளி, மாவு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? என்னடா இது? என்னடா இது? பண்ற போட்டோ என்ன சத்தம்? மாஸ்டர் ஜி, முதல் முறையா நாங்க சூப்பு தயார் பண்ணிருக்கோம். இதை சாப்பிட்டு பாருங்க. ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை சூப்பரா சூப்பு பண்ணி தரோம். தப்பு கொட்டுறாரு. அவ்வளோ மோசமா ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு இப்படி வேலைக்கு சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களை நான் வேலைக்கு வைக்கல. அந்த வேலையை யார் வேணாலும் செய்வாங்க. சரி, உங்களை எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. என்னோட பேரன் டிம் பிறந்ததுல இருந்து அவன் இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவன் சந்தோஷப்பட்டு பார்த்ததில்லை. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். முதல் தடவையா இந்த அளவுக்கு சிரிச்சிருக்கான். இது போதும், அவனை சந்தோஷமா வச்சுக்க. மத்த எல்லாத்தையும் நம்ம முக்ரி பார்த்து. யார் அந்த துக்ரி? இல்ல முக்ரி. ரொம்ப நன்றி மாஸ்டர். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அப்படியே நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக் கொடுக்கணும். உங்ககிட்ட கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஊரை விட்டு ஊரு இவ்வளவு தூரம் பறந்து நடந்து மலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதை நான் கத்துக் கொடுக்க மாட்டேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எல்லாம் நான் எப்போ நிறுத்திட்டேன். பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணி அவர்கிட்ட பேசுறா. சீக்கிரமா ஐடியா சொல்லுடா. எப்படியாவது அந்த கலையை கத்துக்கிட்டு அந்த டைகர் சாங்க நாம ஜெயிச்சே ஆகணும். ஐடியா एक मकबतुर मिलती है मैं जो में मोटो பாத்தலோ, உன்னோட ஐடியா கரெக்டா வேலை செய்யுமில்லப்பா. 100% ஒர்க் அவுட் ஆகும். நாம மாஸ்டர் கிம் நரேஷ் சரியான நேரத்துல வலை போட்டு கரெக்டா கடத்துவோம். அந்த நேரத்துல தான் மோட்டு அங்க வந்து நம்மளெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவரை காப்பாத்துவான். சந்தோஷத்துல மிதக்கிற கிம் நரேஷ் அவனை அப்படியே பர்மனண்டா வேலைக்கு வச்சுக்குவாரு.
ஆனா ஒருவேளை இந்த பிளான் தோத்து போச்சுன்னா மாஸ்டர் ஹீம் நரேஷ் நம்ம எல்லாரும் இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிருப்பாரு. நாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான தீவிரவாதிங்க தெரியுமா? இப்ப நாங்க உங்களை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போக போறோம். யாரா நீங்க? மாஸ்டர் ஹிம் நரேஷ மரியாதையா விட்டுருங்க, இல்ல எனக்கு கோபமா என்ன பண்றது தெரியாது. எங்களை மன்னிச்சிடுங்க மாஸ்டர், சாரி. இதுக்கு மேல அடிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் அந்த மோட்டு தான் மாஸ்டர். நாங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆஹா, போட்டு கொடுக்குறாரு குசடி கத்தலையே. படிக்கிறா. ஐயோ, பாஜா. நீ எதுக்காக இப்படி பண்ண? அது வந்து மாஸ்டர், உங்களை ஆபத்துல சிக்க வச்சு நானே வந்து காப்பாத்தினா உங்களுக்கு என் மேல ஒரு புது நம்பிக்கை வந்து எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுப்பீங்கல்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். சரியான வேலை செய்யறதுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சுத்தமா வராது. உன் உடம்ப பாத்தியா, எவ்வளவு பெரிய தொப்பை இருக்கு. உன்னால எப்படி இதை கத்துக்க முடியும்? ஓஹோ, இதான் பிரச்சனையா? இந்த தொப்பைய ஒரே ஒரு நாள்ல கரைச்சு காட்டுறேன். ஆமான்னு. சரி, உன்னால தொப்பையை குறைக்க முடியும்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுக்கறேன். சரி. மோட்டு, உன்னோட தொப்பையை நீ எப்படி குறைக்க போற? என்னோட தாத்தா உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நானும் படிச்சிருக்கேன் தம்பி. என்னடா தயிர் கிடைக்கிற மாதிரி பண்றீங்க? Excuse me, get me say.
இப்போ இது சரியா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. நீயும் போட்டுக்க மோட்டோ. ఓకే అరే ఇప్పుడు చూడు ஆ? ம், ம். இந்த கயிறா கிடைக்காது போட்டானே மறுபடியும் வெளியே வந்துருச்சா? நீ ரொம்ப பிடிவாதக்காரன் தான். ஆனா இப்படியெல்லாம் என்ன சமாதானப்படுத்த முடியாது. நான் சொல்றத கேளுங்க. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. தாத்தா ப்ளீஸ். வேண்டாம் டிப் டிப், எனக்காக உங்க தாத்தா கிட்ட நீ பேச வேண்டாம். நான் ஒரு விஷயத்துல சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவன். அதாவது ஒரு மனுஷன் நினைச்சான்னா அவனுடைய மனசு தெளிவாக இருந்ததுன்னா மலையை குறைஞ்சு ரோடு போட முடியும், கடலுக்கடியில பாலம் கட்ட முடியும். இதெல்லாம் உங்க தாத்தாவுக்கு புரியல. அவர் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, நான் இங்க இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்காம போக மாட்டேன். உங்க தாத்தா கத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் இந்த கலையை கத்துக்கிட்டு அந்த டைகர் சாங்க நான் ஜெயிக்காம விட மாட்டேன். உன்னை அடிக்கடி வந்து நான் பாத்துக்கிறேன். வரட்டுமாடா கண்ணா? போயிட்டு வரேங்க. தாத்தா மோட்டோவை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எதுவும் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை. இன்னைக்கு முதல் தடவையா கேக்குறேன். மோட்டோவை இருக்க சொல்லுங்க. மோட்டு, நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு எதுக்காக இவ்வளவு பாடுபடுற? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. உன் காரணம் எனக்கு சரின்னு பட்டதுன்னா நான் உனக்கு கத்துத்தரேன். நிஜமாவா? அது வந்து மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊரான புர்புரி நகரத்துக்கு டைகர் சாங்ன்ற ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணா தெரியுமா? உனக்கு நான் சவால் பண்றேன், ஓகேவா? அப்போ நீ டைகர் சாங்க தோக்கடிக்கிறதுக்காகத்தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறியா? இல்லைங்க, யாரையும் தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. தொலைஞ்சு போன எங்க புர்புரி நகரத்தோட மானத்தை காப்பாத்ததான் நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த டைகர் சாங்க ஜெயிச்சாதான் எங்க நகரத்தோட மானம் காப்பாத்த. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீ சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தைரியத்தை நான் நிச்சயமா பாராட்டுறேன். ஆனா டைகர் சாங்க தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அவனை என் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல, என் பையன் மாதிரி பார்த்தேன். டைகர் சாங்க என்னோட சொந்த குழந்தை மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோட புனிதத்தை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் விடாம சொல்லிக் கொடுத்தேன். டைகர், இந்த புஸ்தகம் நம்ம குடும்பத்துல 500 வருஷங்களுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின எல்லா ரகசியங்களும் இருக்கு. மத்தவங்களுக்கு இது தெரியாது. டைகர் சாங்கோட சிரிப்பு தான் என் வாழ்க்கை. அவன் சீக்கிரத்திலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். என்னோட ட்ரைனிங் முடிஞ்ச அன்னைக்கு நான் சந்தோஷத்தோட உச்சியில இருந்தேன்.
டைகர் சாங், இன்னைக்கு நீ உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கை முழுசா முடிச்சிட்ட. இனிமே நீ என் இடத்துல இருந்து இந்த ஸ்கூலை நல்லபடியா நடத்தணும். நான் ரிட்டையர் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வணக்கம் மாஸ்டர் ஹிம் நரேஷ். மாஸ்டர் டிங் பேங், நீங்க இங்கேயா? நீங்க ரிட்டையர் ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தின அந்த புனிதமான புத்தகத்தை என்கிட்ட வித்துருங்க. உங்களுக்கு தேவையானதை நான் அள்ளி கொடுக்கிற, அதை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கை முழுக்க அமைதியா ஓய்வெடுக்கலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸோட புனிதமான புத்தகத்தை நான் விற்கிறதா இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க ஹிம் நரேஷ். உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பேன். வைரம் முத்துன்னு என்ன வேணாலும் கேளுங்க. இந்த ஸ்கூலை நடத்தினா 100 வருஷத்துல சம்பாதிக்க முடியாதத உங்களுக்கு நான் அதை விட 1000 மடங்கு கொடுக்கறேன். அதையும் ஒரே நாள்ல கொடுக்கறேன். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? டைகர் சாங், பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்க குறுக்க பேசக்கூடாது. நீ போய் இங்க இருந்து. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நல்ல யோசனை பண்ணுங்க மாஸ்டர் ஹிம் நரேஷ். நான் கோவத்தோட பார்த்தா கூட நெருப்பா தகிக்கிற அந்த சூரிய நொடி பொழுதுல இருட்டா மாறி போயிடும். புரிஞ்சுக்கங்க, நான் கேட்டு ஒரு பொருள் கிடைக்கலனா அதை பறிக்கவும் நான் தயங்க மாட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.